Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும்னா, அது உங்க மொபைல் மூலமாவே சிம்பிளா பார்த்துக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம IOB அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மொபைல் பேங்கிங் ஆப்பான IOB கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணி நம்ம அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். இந்த IOB கனெக்ட் ஆப்ங்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல புதுசா லான்ச் பண்ணியிருக்க மொபைல் பேங்கிங் ஆப். இந்த மொபைல் பேங்கிங் ஆப் உங்ககிட்ட இல்லைன்னா இது எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த IOB மொபைல் பேங்கிங் ஆப்பான IOB கனெக்ட் ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஒன்று வந்து டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று இமெயில் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இதில் பிடிச்ச ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதில் டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கரண்ட் மந்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வேணுமா, இல்லை லாஸ்ட் 1 மந்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வேணுமா, இல்லை லாஸ்ட் 3 மந்த்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட், அடுத்த 6 மந்த்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட், அடுத்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், அடுத்த டேட் வைஸ் ஸ்டேட்மெண்ட், இப்படி இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் லாஸ்ட் 3 மந்த்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஷோ ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே ரைட் சைடில் இருக்க டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எதில் வியூ பண்ணி பார்க்குறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகும். இப்படி IOB பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மொபைல் மூலமாக சிம்பிளாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.